ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை பொம்மா. அழகே அழகு சீரியலில் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. அதுக்கு முன்னாடி சுரேஷ் தங்கராஜை எதிர்த்து கேள்வி கேட்குற நாளுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ராஜலட்சுமியும் அவங்க ஹஸ்பண்டும் விருந்துக்கு வரலன்னு சொன்னோடனே எல்லாரும் ஒரு வழியாக கிளம்பி மதியோட வீட்டுக்கு விருந்துக்கு போயிடுறாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் கழித்து தங்கராஜும் ரேவதியும் வராங்க. அங்கே எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கக்குள்ளே தங்கராஜ் சுரேஷ்கிட்ட மதியோட அப்பாவை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த வீடெல்லாம் நான் தான் கட்டி கொடுத்தேன் சுரேஷ். மதியோட தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கூட நான் தான் கட்டுறேன். நான் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி உங்கள் ஃபேமிலியே இப்படி இருந்திருக்க மாட்டாங்க சுரேஷ் அப்படின்னு சொல்ல மதி அதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகி நிற்கிறாங்க. எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது மதியோட சிஸ்டர் மட்டும் மொபைலில் ஏதோ பார்த்துட்ருக்காங்க. அதை தங்கராஜ் ரொம்ப நேரமாக நோட் பண்ணிகிட்டே இருக்கார். ஏம்மா என்ன பார்த்துட்ருக்க ரொம்ப நேரமாக மொபைலில்? நாங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு தானே விருந்துக்கு வந்திருக்கோம். நீ எங்ககிட்ட பேசாமல் ரொம்ப நேரமாக மொபைல்லையே பேசிகிட்ருக்க. அப்படி யார்கிட்ட தான் பேசிகிட்ருக்க நீ? இல்லைங்க, சும்மா ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்ருக்க. ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்டா இல்லை கேர்ள் ஃப்ரெண்டா? கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட தான் அங்கிள் பேசிகிட்ருக்கேன். அப்படியா? எங்கள் மொபைலில் கொடு பார்ப்போம். நீ பாய் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்ருக்கியா கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்ருக்கியான்னு நான் பார்க்குறேன். கொடு, மொபைல் கொடு. நீ தனியாக மொபைலில் உன் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் என்னத்துக்கு எங்களையும் விருந்துக்கு கூப்பிட்டீங்க? நீ ஃபஸ்ட்டு மொபைலில் கொடுமா, நான் பார்க்குறேன். பாக்கியரா சொல்கிறாங்க. அவள் யார்கிட்டையோ பேசி போகிறா, உங்களுக்கு என்ன? தங்கராஜ் சொல்கிறாங்க. சுரேஷ், உன் அண்ணனை கம்முன்னு இருக்க சொல்லுடா. நான் யார்கிட்ட பேசணும், எப்போ பேசணும், என்ன பேசணும் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் முடிவு பண்ணுவேன். உடனே மதி டென்ஷன் ஆகி எழுந்திரிச்சு நின்று, அதே மாதிரி என் தங்கச்சி யார்கிட்ட பேசுகிறா பேசலன்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. அவள் இப்போ யார்கிட்ட பேசுனா உங்களுக்கு என்னங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போது? தங்கராஜ் சொல்கிறாங்க. என்னங்க உங்கள் பொண்ணு இப்படி பேசிகிட்டு இருக்கா? இதுதான் நீங்கள் பொண்ணை வளர்த்து வச்சுருக்கிற லட்சணமா? மதி சொல்கிறாங்க. இதை பாருங்கள், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேள்வி கேட்குற வேலை வச்சுக்காதீங்க. மதியோட அப்பா சொல்கிறாங்க. அம்மா கம்முன்னு இருமா சார், நீங்கள் மன்னிச்சிக்கோங்க சார். அப்பா, நீங்கள் எதுக்குப்பா அவங்கள்ட்டலாம் மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்கள் கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருங்கப்பா. அவர் ஏற்பா என் தங்கச்சி கேள்வி கேட்குறதுக்கு? என் தங்கச்சி என்ன பண்ணுறான்னு கேள்வி கேட்குறதுக்கு நாங்கள் இருக்கோம். அவளோட அப்பா அம்மா இருக்காங்க. நீங்கள் எதுவும் அட்வைஸ் பண்ண தேவையில்ல. என் தங்கச்சி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவள் யார்கிட்டையோ பேசிகிட்டு போகிறா, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? மதி பேசிகிட்டு இருக்கிறத கொஞ்சம் கூட மதிக்காமல் தங்கராஜ் திருப்ப மொபைல் கொடுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. சுரேஷ் சொல்கிறாங்க. மாமா விட்டுருங்க மாமா, வந்த இடத்துல பிரச்சனை வேண்டாம். தங்கராஜ் சொல்கிறாங்க. என்னடா உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறியா? ஐயோ அப்படி இல்லை மாமா, அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. மொபைல் தானே, அவங்க ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம வாங்கி பார்க்குறது தப்பு இல்லையா மாமா? ஓ, அப்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, நீ மொபைலை கொடு. நீ மொபைலை கொடுத்துட்டா இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்ல. நீ உண்மையாகவே உன் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசுகிறேன்னா மொபைல் இந்நேரம் கொடுத்துருக்கலாமே. அப்போது நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசலை, வேறு யார் கூடயோ சேட் பண்ணிகிட்ருக்க. இப்போ மொபைலை கொடுக்குறியா இல்லையா? அது உடனே கோவமாக எழுந்திரிச்சு வந்து, ஏய் நீ மொபைலை கொடுக்காதடி. அவளோடைய பர்சனலில் தலையிடுறதுக்கு உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது? நீங்கள் அதிகாரம் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை, எங்கள் வீடு. மதியோட அம்மா, மதி அப்படிலாம் பேசாதடி, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவள் ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க சார், அவளுக்கு பதிலாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உடனே சுரேஷ் சொல்கிறாங்க. மதி, என்ன என் முன்னாடியே என் மாமாவை கை நீட்டி பேசுகிறேங்க? உங்கள் பொண்ணுக்கு பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்கவே இல்லையா? அங்கேயும் இப்படி தான், வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கிட்ட எது பேசினாலும் ஏட்டிக்கு போட்டியாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கா. அவங்க எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் நான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஓ, அப்போது நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரி, நான் பண்ணுறதெல்லாம் தப்பா? ஏன் தங்கச்சி அவளோட ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணிகிட்ருக்கா, என்னமோ பண்ணுறா, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். அதை கேட்குறதுக்கு உங்கள் மாமாவுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு? ஒரே சொல்கிறாங்க. ஏய் இதை பாரு, எங்கள் மாமா ஒரு அக்கறையில் தான் கேட்டாங்க சரியா, அதுக்கு ஓவர் சீன் போடாத. அந்த அக்கறை விட எங்களுக்கு எங்கள் தங்கச்சி மேலே அதிகமாகவே அக்கறை இருக்குது. என் தங்கச்சிக்கு யாரும் அக்கறை காட்ட வேண்டாம் சரியா? உடனே பாக்கியரா சொல்கிறாங்க. அடுத்தவங்களோட பர்சனல் நமக்கு எதுக்கு? நம்ம இங்கே விருந்துக்கு வந்திருக்கோம், அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்புனா நல்லாயிருக்கும்.
யார் கூட சேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்றத நாளைக்கு பார்ப்போம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.